யாரோ கதையை எழுதி, யாரோ ஸ்க்ரீன் ப்ளே எழுதி, யாரோ மியூசிக் போட்டு, யாரோ அடிக்க சொல்லி டைரக்ட் பண்ண படத்தில் நடித்த நாய் நீ. உனக்கே இவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா, நானாக சொந்தமாக அரசியல் பேசி, நானாக வளர்ந்து, நானாக எம்எல்ஏ ஆகி, நானாக மினிஸ்டர் ஆகி, நானாக சிஎம் ஆன எனக்கு எவ்வளோ இருக்கும் நம்ம சொல்லலப்பா அவரை. இப்படி ஒருத்தன் டைலாக் எழுதி இவர் கொடுக்குறான்னு வைங்க சேலத்துக்காருக்கு. இப்போ அவர் இப்படி பேசினாருன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். உனக்கு நடிக்கவும் தெரியாது, டைரக்டர் சொல்லி தருவான். உனக்கு வசனமும் தெரியாது, டைரக்டர் சொல்லி தருவான். கதையும் உனக்கு கதை அவன் எழுதுவான். உனக்கு கதாநாயகி யார் வேணும்னு அவன் இன்னொருத்தன் டிசைட் பண்ணுவான். உன்னை எங்கெங்கெல்லாம் கூட்டு போய் எங்கெல்லாம் சோறு போடணும்னு ஒரு ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுவான். முழுக்க அடுத்தவன் தயவுலே வாழக்கூடிய நீயே எவ்வளோ பேச்சு பேசினேன்னா, அரசியலில் இறங்கி அது நீங்கள் சொல்கிறது அந்த காட்பாடியார்னு வச்சுக்கோமா, காட்பாடியாருக்கு எவ்வளோ கோவம் வரும். அவர் தானார்பேட்டை காட்பாடியா? ஆமாம், ஓகே. காட்பாடியார் காலங்காலமாக கட்சியில் இருந்தவர். எம்எல்ஏ ஆனார், எம்பியாக கூட இதே ஆனார்னு நினைக்கிறேன், சிஎம் ஆனார், மினிஸ்டர் ஆனார், சொந்த உழைப்பில் வந்தார். இன்றைக்கி கூட சொந்தமாக பேசுகிறாரு. அடுத்த வெளியே தந்தால் கூட அது வெளியில் தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். இல்லை, அவ்வளோ பெரிய ஆளை நீ அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி வந்திருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய. நீ உங்கள் அப்பா இல்லாமல் நீ வந்திருப்பியா? உங்கள் அப்பா கொண்டு விடாமல் நீ வந்திருப்பியா? நீயா நம்ம முளைச்ச இந்த சுயம் மாதிரி சொல்கிற? நீயா இப்போ லயலா காலேஜில் நீயா காலேஜில் படித்து உன்னுடைய கல்வி தரத்துக்கு அப்ளிகேஷனை போட்டு அதில் உன்னை செலக்ட் பண்ணி மாணவனாக்கி. இல்லை, அதையும் சொல்லிட்டாரு ஒரு தடவை. எஸ்எஸ்சி ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, நான் போய் கெஞ்சி ஃபாதர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவ எப்படி போய் சேர்த்துருக்காங்கன்னா, பாவம் மன்னிப்பு கேட்குறப்ப நீங்கள் ஃபாதரியாரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சர்ச்சில் மாஸில் பார்த்தீங்கன்னா அவர் மாஸாக இருப்பார், பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு 200-300 பேர் மாஸில் இருப்பாங்க. அவர்கிட்ட தனியாக பேச முடியாது. ஆனால் பாவ மன்னிப்பு கேட்க போகிறேன்னு வச்சு தனியாக தான் பேசணும். அப்போ தனியாக ஃபாதர் சிக்கிடுவார். அவர் காதில் போய் ஃபாதர் பாவ மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டேன் ஃபாதர், அதற்கு நீங்கள் மன்னிக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை மகனே எல்லாம் சரியாகணும்னா டக்குன்னு லாக் பண்ணியிருக்காரு. அதுக்கு நீங்கள் தான் ஃபாதர் செய்யணும். இறைவன் தான் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும், நான் கொடுக்க முடியாது அப்படின்வார் அவர். ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணார், சரி அப்போ உங்களால் ஒன்று செய்ய முடியும், லயலா காலேஜில் சீட்டு வாங்கி தர முடியும், அதை வாங்கி கொடுத்தீங்கனாலே அந்த பாவம் தீர்ந்துருப்பார். அப்போ அவரும் இதை என்னால் செய்ய முடியும், நீங்கள் பிரின்சிபாலை பாருங்கள் அப்படிங்கும்போது தனிப்பட்ட முறையில் அப்ரோச் பண்ணி தான் சேர்த்துருக்காரு. அங்கேயும் ஆனால் 1 வருஷம் தான் படித்தாரான். அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து விட்டோம். 1 வருஷம் தான் படித்தாரா, போகிறது பிடிக்கலன்ட்டாரான், குடிச்சதுல தான் உட்காந்துதான். ஆமாம், அது அவரே சொன்னார். நம்ம சொல்லலை, நம்ம எதுவுமே இப்போ நம்ம இதை ஏதாவது நம்ம சொல்கிறோமா, இல்லை நம்ம எதாவது கற்பனை பண்ணி சொன்னால் நடந்தது. அப்போ பாவ மன்னிப்பு கேட்க போகிற இடத்துல இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படிங்கும்போது, சரி லயலா காலேஜில் சேர்த்து விட்றேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கும்போது சேர்த்து விட்ருக்காங்க. அங்கேயும் போகல. புரியுதா? அப்போ திருப்பி இவரை கூப்பிட்டுருப்பார், சந்திரசேகரனை ஃபாதரியார் கூப்பிட்டு சொல்லியிருப்பார், அப்போயே நான் சொன்னேன்ல மன்னிப்பு வழங்கலாம், எத்தனை தடவை வழங்க அப்படின்னு சொல்லி கூட இது பண்ணி தான் சீட் வாங்கி கொடுத்து படிக்கவும் இல்லையே, படிக்கவும் இல்லை. பெற்ற தந்தை பாவ மன்னிப்பு கேட்ட தந்தையே துரத்தி விட்டார். புரியுதா அவங்களுக்கு? துரத்தி விட்டு பேச்சை பார்த்தீங்களா, வாய்க்கிலீர் இதெல்லாம் என்ன கேட்குறவங்களாம் கேனைன்னு நினச்சாரா என்னன்னு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொருத்தரை ஒருத்தர் இதே மாதிரி கமெண்ட் கொடுத்துருக்காரு. இவர் தான் மற்ற இடத்துல தமிழிசேவா தமிழிசையை கமெண்ட் கொடுத்துருக்காரா? யாரை சொல்ல, யாரோ யார்தான் நீங்கள் வானத்தில் போயிட்டு இல்லைங்க. இல்லை இவர் பேசும்போது இந்த மாதிரி சொன்னதுக்கு காட்பாடியார் கோவமாக பேசியிருக்காரு. காட்பாடியார் பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. அதான் நீங்கள் சொன்னது. அதே மாதிரி இன்னொருத்தர் அவர் எங்களெல்லாம் ஒரு கட்சியாக கூட மதிக்க மாட்டேங்கிறாரு. எதிரியாக இருந்தால் கூட எங்களை ஒரு கட்சியாக மதிக்கல. நாங்கள் எவ்வளோ பெரிய தேசிய கட்சி, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன், எதை இடத்துல எங்களை மதிக்கவே இல்லை, இன்னும் பெரிய வாய்க்கு வந்தால் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொன்னார். யார், பார் ஓனரா? ஆமாம், ஒருத்தர் இருக்கார். இல்லை, ஒரு தொழில் பார் தான். இப்போ நிரந்தரத்தை தான் நம்ம எப்பயுமே பேசணும். ஆமாம், ஆதவன்னா ஒரு படத்தில் இருக்கிற கேரக்டரை வச்சு ஆதவனை பேசக்கூடாது. ஆதவனுடைய ட்ராவல் என்னவாக இருக்குது அதை வச்சு தான் ஆதவன் சொல்லணும். அந்த மாதிரி அவர் நீங்கள் அரசியலில் பதவி இருந்தாலும் இல்லைனாலும் அந்த டாஸ்மாக் பார்ன்றதை அவர் ரொம்ப நாளாக நடத்திட்டு இருக்காரு, 20 வருஷமாக. அதனால் அவர் எப்போவுமே டாஸ்மாக் ஓனராக தான் பார்ப்பாங்க. அந்த கடையில் வேலை பார்க்குற பசங்க கூட தலைவான்னு கூப்பிட மாட்டாங்க, ஓனர்ன்றார். ஆனால் அவர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி முதல்ல அவர் வீட்டை விட்டு வர சொல்லுங்கள், அவங்கள விட்டு வர சொல்லுங்கள். அவங்கள என்ன, அவங்க தான் எவங்க
அவங்க தான் அப்படி போடு. ஏங்க இல்லைங்க, யாருன்னு ஓப்பனாக இல்லை, ஊரே பேசிடுச்சு, மன்னிப்பு கேட்டாங்க, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு சொன்னால் தானே மக்களுக்கு புரியும். அதான் அவங்க தான் 3 இந்த 3 யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. திரிஷா என்ன சொன்னாங்க? தரிசா போயிடுவேன்னுவாங்கல்ல ஊரில். நம்ம தரிசா போனது அவர் சொன்னது திரிஷா வீட்டுக்கு போய் தரிசா போயிட்டான்ற மாதிரி. அதாவது அது வந்து ஒரு தலைவர் எல்லாம் சொன்னாங்க, ஒரு தலைவர் இப்படி சொல்லலாமா அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அதை ஒருத்தர் சொல்கிறாரு, ஓகே, அதுதான் உண்மை. அந்த உண்மையை சொல்லலாமா கூடாதா? உண்மையை சொல்லலாம். அப்போ உண்மையாக தானே அவர் சொல்லியிருக்காரு பார் ஓனரு. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு தெரியும் கிளாஸை கிளாஸுன்னு தான் சொல்லுவாங்க, சுண்டலை சுண்டல் தான் சொல்லுவாங்க, சுண்டலை போய் சரக்குன்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதா? ஸோ அதனால் அவர் வந்து தெரிந்த விஷயத்தையும் அறிந்த விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது உண்மையை சொல்கிறதுல இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தெரில. ஆனால் விஜய் எந்த ரியாக்ஷனுமே காட்டல. நீங்கள் பார்த்தீங்களா? ஏதாவது சொன்னாரா? என்ன விஜய் எதுக்குமே ரியாக்ஷன் காட்டுறதில்ல. அதை தான் சொல்கிறேன். அப்போ பேசாமல் விட்டுற வேண்டி தானே. ஆனால் திரிஷா மட்டும் மன்னிப்பு கேட்டிருக்காப்புல தெரியுமா நேற்று? யார்கிட்ட? இவர்கிட்ட இப்போ அந்த இப்போ பார் ஓனர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காப்புல. திரிஷா மன்னிப்பு கேட்டு? ஆமாம், பார்க்கலையா? அவங்க போட்டு நான் ஏதோ திரிஷாவோட வக்கீல் இருக்கார்ல, அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அமெரிக்காவில் தான் இதெல்லாம் செய்வாங்க, அறிக்கையெல்லாம் வக்கீல் வெளியிடுறது. இல்லைன்னா அவங்களே வெளியிட்டுருவாங்க. அவங்களே கையில் எழுதி ஒரு ஃபேக்ஸை கொடுத்தாங்கன்னா எல்லோரும் போட்டுருவாங்க. இல்லை சினிமா ரிப்போர்ட்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா நீங்கள் போட்டு விட்ருவாங்க. ஆமாம். அதை விட்டுட்டு வந்து வக்கீலே வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்புன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடூரமான ஒரு குற்றச்சாட்டு. உன் வீட்டில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு ஒரு பெண்ணை சொல்கிறாங்க, அந்த வீட்டை விட்டு நீ வெளியே வா, ஆனால் அந்த நபரை கூப்பிட்றாங்க, இல்லை இந்த நபரை வெளியே விடுன்றாங்க. அப்போ இந்த பெண் வீட்டில் அந்த நபர் இருக்குதுட்டு வெளியில் வரமாட்டான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இது எவ்வளோ கொடூரமான ஒரு குற்றச்சாட்டு. ஒரு பெண்ணுக்கு எப்படிலாம் கொதிச்சிருவாங்களா இல்லையா? யாரடா சொன்னான்னு வைத்த வீட்டுக்காரனா இருந்தால் கூட விளக்கமாக தூக்கிட்டு போயிடுவாங்களா இல்லையா? ஆனால் இந்த அம்மா பன்னிக்கு பவுடர் அடித்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பன்னிக்கு டப்பாவாக வாங்கி பவுடர் அடித்தாலும் அது அதே கருப்பு பன்னிக்கு பவுடரை பூசியிருக்காங்கன்னு தெரியுமே கடை, அது சிகப்பாகாது. ஆனால் பேருக்கு நான் பன்னிக்கு பவுடர் அடித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு காட்டுறதுக்கு ஒரு அறிக்கை. என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நடுநிலையானவள், என்னுடைய கிளைண்ட் அவங்க எந்த கட்சியும் சாராதவர்கள், எல்லா கட்சியுமே அவங்களுக்கு பிடிக்கும். ஐயோ தயவு செய்து நீங்கள் அப்படி பண்ணாதீங்கன்னா அப்போ மன்னிப்பு தானே. தயவுசெய்து நீங்கள் வந்து என்னை பற்றி பேசாதீங்க, நான் எதுக்குமே தொடர்பே கிடையாது, எந்த கட்சிக்கும் நான். அப்போ அவங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கும் நாங்கள் ஆதரவானவர்கள் தான், நாளைக்கு நானே கட்சிக்கு வந்துட்டேன்னா கூட நீங்கள் என்கிட்ட வந்து கூட்டணி பேச வேண்டியது வரும். இப்போ நான் ஏதாவது உங்களை பற்றி பேசினேன்னா ஏன் என்னை பற்றி இப்படி தோன்றீங்க, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் என்னை வந்து இது பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் பொதுவாக வந்து எல்லா கட்சியிட்டையும் தான் நான் இதாக இருக்கேன், இதுதான் மன்னிப்பு கடிதம். கொடுத்த உடனே அவரும் மன்னிச்சிட்டார். பார்த்தீங்களா? பார் ஓனர் டக்குன்னு சாயந்தரமே நான் அதாவது வாய் தவறி குச்சியை கட்சின்றாங்க, டப்புன்னு வாய் தவறி கட்சி, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள்ன்றது அந்த குச்சியை சேர்ந்தவர்கள் டக்குன்னு வந்துடும். ஒருத்தன் இன்னொருத்தி வீட்டில் இருக்கான், வெளியவே வரமாட்டான்னு இவ்வளோ பெரிய வாக்கியம் வாய் தவறி எப்படி வரும்? அது வாயா வாக்கியாலா? புரியுதா? வாய்க்காலில் தான் தண்ணி மட திறந்து ஓடும், வாயில் எப்படிங்க அவ்வளோ பெரிய வார்த்தை வரும்? புரியுதாங்க? பார் ஓனர்கிட்ட பேட்டி இருக்கேன், சொல்லி காசை கொடுத்து ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட அண்ணன் வெளியே வருவார், இந்த கேள்வியை கேளு, அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்க நடுநிலைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அவங்கள பற்றி நீங்கள் சொன்னீங்களே இது சொன்னீங்கன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து யாரையும் புண்படுத்தும்படி பேசலை, அது வாய் தவறி வந்த வார்த்தை. வாயினா முதல்ல உனக்கு என்னன்னு தெரியுமா? வாயில் தவறி எப்படி விடுவோம்? ரைட்டா உங்களுக்கு? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தன் படுத்திருக்கான், பள்ளி இருக்கும் அந்த காலத்தில், பரணியில் அந்த இதில் ஓட்டு வீட்டில் இதெல்லாம் பள்ளி பேண்டுவது. இது இப்போ உள்ள வீட்டில் பள்ளி இருக்கிறது இல்லை, ஏன்னா இது ஃபுல்லாக சீலிங்கு ஏசி ஓடுது, இதோட பள்ளி வர்றதில்லை. அந்த காலத்தில் பள்ளி வந்து எச்சம் போட்டுரும். ரைட்டு. இப்போ வாயில் பள்ளி எச்சம் போட்டுருச்சுன்னா ஏற்றுக்கலாம். இவ்வளோ பெரிய பாறாங்கல் வாயில் விழுந்துருச்சுன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? மேலேருந்து விழுகுதுன்னு வைங்க,
அது மேலே விழுந்து இப்போ பாறாங்கல் விழுந்து ஒருத்தர் செத்துட்டாருன்னு சொல்லுவாங்களே தவிர அவர் வாயில் பாறாங்கல் விழுந்து செத்துட்டாருன்னு சொல்லுவாங்க அவனாங்க. ஏன்னா கல் இவ்வளோ பெருசுங்க, அது இப்படி விழுகுதுன்னா உடம்பு பூரா தான் விழுகும், வாயில் விழுகாது.